அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் வீட்டிருக்கிற பெரியவர்களுக்கும் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் சேரசால் அவர்களுக்கும் விஜிபி அவர்களுக்கும் டைரக்டர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் இதில் படத்தில் நடித்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் வந்து நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெருமை இன்னும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திருக்குறள் அடிப்படையாக வச்சு ஒரு படம் எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப சின்ன 4, 3, 7 பதங்களை வச்சுக்கிட்டு திருக்குறள் வெளிவந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு வந்து அது எப்படியான ஒரு உலகத்தை வந்து அது சிருஷ்டி பண்ணுதுன்னு சொல்லிட்டு யோசித்து அந்த ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய சவால். அதை வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் வந்து அதை செஞ்சிருக்கார். அதுக்கே வந்து என்னுடைய முதல்ல வந்து அவருக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவுடைய சூழல் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது வந்து நம்ம அடிப்படையில் வந்து சினிமான்றதே வந்து கதை சொல்லல் தான். நம்ம கதை சொல்லலை மறந்துட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா ஒரு டெக்னீஷியன் ஒரு டெக்னிக்கலாக வந்து அசத்திட்டா போதும், கதை அவசியமே கிடையாது அப்படின்றது. அதுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணி அந்த செலவு பண்ண கோடி வரணுன்றது தான் இப்போ லட்சியமாக இருக்கிறவங்க பேருக்கு. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து பயங்கரமான வியாபார சூழ்நிலையில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு சென்சிட்டிவ் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கி இருக்குது. அதனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன உணர்வுகள் உள்ள படங்கள்லாம் வந்து இன்றைக்கி சில படங்கள் வந்து இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி இது மாதிரி படங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஏன் மக்களை கவருதுனாக்கா ஜனங்க வந்து இந்த ஜங்கிளில் மாட்டிகிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் ஜங்கிளில் மாட்டிக்கிட்டு அது வெளிவரத்துக்கு இப்போ எப்படி வந்து நம்ம சுவையான சாதாரண உணவு சாப்பிட்ருந்தோம், தோசை இட்லி மாதிரி சாப்பிட்ருந்த ஆட்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சியான பர்கர் இது மாதிரிலாம் பண்ணி அதுக்கு அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளுடைய சுவையை வந்து எப்படி இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து நம்மளை வந்து ரைட் பண்ணுதோ அது மாதிரி தான் இன்றைக்கி சினிமா பல பேர்கிட்ட கழிச்சு அது ஒரு குதிரைப்பந்தயம் மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து ரொம்ப சில பேர் மட்டும்தான் வந்து இங்கே இந்த ஒரு எதிர்காலத்தில் நம்ம வந்து எங்களுடைய உழைப்பெல்லாம் நம்ம விரயம் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப பெருமை என்னன்னாக்கா தமிழ் சமூகத்தில் வந்து நீங்கள் ஒரு வித்தியாசமான படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸும் மக்களும் வந்து ஆதரிக்கிறாங்கன்றது வந்து மிகப்பெரிய உண்மைகள். இல்லைனா என்ன மாதிரி ஆளுங்க வந்து இன்றைக்கி 6 படம் எடுத்துருக்க முடியாது. ஏன்னா நிச்சயமாக வந்து இங்கே வித்தியாசமான படங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அது ரொம்ப பேர் சொல்கிறாங்க மலையாளத்தில் தான் அப்படி இங்கே கிடையாதுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. மலையாளத்தை விட நான் எனக்கு 27 வருஷம் நான் கேரளாவில் சர்வீஸ் பண்ணாலும் நான் அத்தன்டிக்காக சொல்ல முடியும், மலையாளத்தை விட தமிழ் ரசிகர்கள் தான் வந்து வித்தியாசமான படத்தை அங்கீகரிக்கிறவங்க. ஏன்னா மலையாளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு அடூர் கோபாலகிருஷ்ணன்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அடூர் கோபாலகிருஷ்ணனுக்கெல்லாம் அங்கே வரவேற்பு கிடையாது. சினிமா அங்கே வந்து அந்த படங்கள்லாம் வந்து 4 நாள் கூட ஓடாது. பட் இங்கே வந்து இப்போ நான் வந்து நான் வித்தியாசமான படம் எடுத்துகிட்டு நான் 3 படம் 100 நாள் ஓடி இருக்கு எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும். தமிழ்நாட்டில் வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனைனாக்கா நம்ம ஊரில் எல்லா நகரங்களிலும் நம்ம இருக்கும் இது நல்ல ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்கள ஒன்றா சேர்த்து அதை கமர்ஷியலி வைபிள் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. நமக்கு எல்லா ஊர்லேயுமே நல்ல ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து இப்போ தியேட்டருக்கு வரத்துக்குள்ளே இந்த படம் போயிடும். ஏன்னா இதுக்கு வந்து அது கமர்ஷியல் ஆதரவு இல்லாதனால. ஸோ அதனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்குது. இது மாதிரி பிரச்சனைகளில் என்ன மாதிரி இருக்கிற ஒரு குரூப் இருக்குது தமிழ் சினிமாவில். அதில் வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப பேர் வரணும். ஏன்னா தமிழ்ன்றது வந்து தமிழ் சொசைட்டின்றது வந்து ரொம்ப ஒரு வர்த்தக சொசைட்டி கிடையாது. இது வந்து ஒரு வர்த்தகத்துக்காக பிறந்த ஒரு சொசைட்டி கிடையாது தமிழ் சொசைட்டி. இது ஒரு மார்வாடி சொசைட்டி கிடையாது. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமாக பல விஷயங்களை ரசிக்கிற ஒரு சொசைட்டி. ஏன்னா இந்த சொசைட்டியில் வந்து நிச்சயமாக இது மாதிரி படங்கள் வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வரவேற்பு கிடைக்கணும், அதே மாதிரி வரவேற்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். இயக்குனர் திரு ஞான ராஜசேகரன் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை தொடர்ந்து அடுத்ததாக பேச வரப்போறவர் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய இயக்கத்தையும் நடிப்பையும் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அதாவது திருடா திருடி,
பொறி, சீடன் இந்த படங்கள்ல இயக்குனரா வந்து ஒரு விஷயங்கள் சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் பண்ணியிருக்காருன்னா, நடிப்புல பார்த்தோம்னா அவர் நடித்த படங்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான செம்மையான படங்களை தான் வந்து சார் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்துல ஒரு மிகச்சிறந்த கதாபாத்திரம் நக்கீரனா கம்பீரமான அந்த பெயரை கொண்டு கம்பீரமான நடிப்பை வெளிப்படுத்திருக்கக்கூடிய திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜாவினுடைய இசை பாடல்களில் பாலகிருஷ்ணன் சார் இயக்கத்தில் திருக்குறள் திருவள்ளுவரோடு ஒரு பயணம், இந்த பயணத்தில் கலந்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியும் அன்பும். என்னை பற்றி இவங்க சொன்னாங்க, திரு ஞான ராஜசேகரனும் பாலகிருஷ்ணன் சாரும் அண்ணன் திருமாவும் பிஜேபி ஐயா இருக்கிற இடத்தில் நம்மளெல்லாம் பேசுகிறதுக்கு நம்மளாம் ஒரு துரும்பு தூசி. அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய உழைப்பு எப்படி மிகப்பெரிய ராஜ்யமாக நீங்கள் ஆக்க முடியுன்றதுக்கு எடுத்துக்காட்டு பிஜேபி குரூப்பு. அந்த அவங்களுடைய வரலாறை ஒவ்வொருத்தனும் படிச்சுட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தில் எப்படி முன்னேறணுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஒரு ரேடியோ ஒரு டிவி தெருவாக போய் விற்று இன்னைக்கு வந்து ஷோரூமாக இன்னைக்கு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்னோடி அவங்க தான். அவர் திருவள்ளுவருடைய சிலையை உலகம் பூரா வைக்கிறாருன்றது நம்ம வாழ்க்கையில் அதாவது ஒன்று வைக்க முடியுமா? அப்படி ஒரு மாமனிதர் இருக்கிற இடம் இது. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மிகச்சிறந்த தலைவரும் மிக வலிமையான தலைவரும் எல்லாருக்குமான தலைவருமாக இருக்கின்றவர் அண்ணன் திருமாவர்கள். அவர் இருக்கிற அங்கே பாருங்க, நான்லாம் 99ல் தஞ்சாவூரில் பூச்சி மருந்து ரெப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். வில்லேஜாக போய் விவசாயிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்குறது, அவங்க வயலை பார்க்குறது, அதில் பூச்சி விழுந்துருக்கும், குருத்து பூச்சி, அடுத்தது வந்து இலை சுருட்டு புழு, அல்லது பருத்தியில் வந்து நிறையா பூச்சி வரும். இந்த மாதிரிலாம் விவசாயிகளுக்கு எழுதி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அத்திமீறி அடங்க பாரு இந்த மாதிரி எழுதி அண்ணன் பேர் தான் எழுதியிருக்கோம். நான் சொல்கிறது 97, 98, 99. நான் வந்து மிரளுவேன். ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அது இருக்குங்க. இப்படி எப்படி போய் அங்கே இளைஞர்கள் மத்தியில் வில்லேஜில் ரீச் ஆனாருன்னு நாங்கள் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கோம். அப்படி ஒரு தலைவர் இருக்கிற இடம் அது. அதேமாதிரி பாலகிருஷ்ணன் சார், நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் உளவுத்துறை அதிகாரி தான் சொல்லுவேன். சார் நீங்கள் இயக்குனராக இருக்கிறதுங்கிறது மறைமுகமாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எந்த உளவுத்துறைக்கு அதிகாரி? நீங்கள் அது வந்து ரஷ்ய உளவுத்துறையா, ராவா அல்லது மொசாட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு அவரை பார்த்தா ஒரு இயக்குனருக்கான எதுவுமே இருக்காது. மிகச்சிறந்த ஒரு பண்பாளருக்கான ஒரு இதுவாக தான் இருக்கும். எதுவுமே வந்து அதாவது நிறைவுடன் தளம்பாது நடுக்கடல் வந்து அலையடிக்காத மாதிரியே இருப்பார். அவர் எல்லாருக்கும் இடம் தருகின்ற மாபெரும் மனிதர் அவர். அதே மாதிரி அண்ணன் வி சேகர் அண்ணன் எங்களுக்கெல்லாம், அதாவது நீங்கள் வந்து சேகூரா, பிரவகாஸ்ட்ரோ, மூலதனம் இப்படிலாம் புத்தகங்களை நாங்கள் வந்து கொஞ்சம் படித்தாலும் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் அதிகம் அதை பற்றி பேசினவர் அவர் தான். ஆனால் அதிக குடும்ப படங்களை எடுத்தவர். ஆனால் அவர் பேச்சு சாமானிய மக்களுக்கும் அதாவது உழைக்கும் மக்களுக்குமான அந்த உரை தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு இயக்குனர் இருக்கிற இடம். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கேமராமேனை சொல்லணும், எடுக்கும்போது அப்படி தெரியவே இல்லை. சின்ன பிள்ளைக்கு உடம்பு பூரா அறிவுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் வந்து பிரமாதமான ஒர்க்கு பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எடுக்கும் போதே ரெடிங்க எடுத்துடுறாரு. ஆனால் இதில் பார்க்கும்போது அது டிஏயாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், பிரமாதமாக இருக்குது. குறிப்பாக இவர் வந்து தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய இயக்குனர் வந்துடுவார். ஏன்னா எவன் ஒருவன் பெண்களை அழகாக காட்டுறானோ மிகப்பெரிய கேமரா ஆகிடும். இதில் நடிச்சிருக்கிற பெண்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கங்க. ஏன்னா இந்த ஜாக்கெட் இல்லாமல் நடிக்கிறது இருக்குல்ல, ஐயோ கிழவிங்க கூட வராது. நாங்களும் இப்போ போய் மதுரை, ராமநாதபுரம், அது பேர் நான் தேனியெல்லாம் போயிட்டோம். இந்த கிழவிங்க 50 வயசு 60 வயசு கிழவிங்க வரும்ல, 60 வயசு கிழவி, அம்மா நீங்களாம் அந்த காலத்து பெண்கள்மா ஜாக்கெட் இல்லாமல் ஐயோ நான் வரமாட்டேங்க. ஆனால் இந்த படத்தில் அத்தனை பேரும் அந்த கேரக்டரை உணர்ந்து அந்த கேரக்டருக்கு நம்ம இப்படி இருக்கணும்னு நினச்சி அது வந்து நடித்தது இருக்குல்ல, உங்களுக்குலாம் இந்த தமிழ் சினிமா ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. ரொம்ப அதாவது ஒரு பெண் வந்து ஸ்லீவ்லெஸ்ல அவங்க விருப்பப்பட்டு போவாங்க, கம்மியான உடை கூட போட்டு போவாங்க.
நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதுவும் சினிமாவில் ரொம்ப அவங்க ஒரு 50-100 பேர் நிற்போம் இல்லையா, அப்போ அந்த உடை அவங்களுக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்காக நினைக்கிறேன். பட் நீங்கள்லாம் மனப்பூர்வமாக நடிச்சிருக்கீங்க, என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் குறிப்பாக இதில் இசை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ராஜா அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, இசைஞானியை பற்றி. இந்த படத்துலையும் அதாவது இளையராஜா மட்டும்தாங்க பெரிய படத்துலையும் இசை அமைச்சவர், சின்ன படங்களுக்கு இசை அமைச்சர். இன்னைக்கு இருக்கிற பெரிய எந்த இசை அமைப்பாளரும் சின்ன படங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னே நம்மளுக்கு புரிய மாட்டுது. ஆனால் இசைஞானி மட்டும்தான் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும், அது பெரிய படமானாலும் சரி சின்ன படம், அதுக்காக அவர் கையெடுத்து கும்பிடலாம். தமிழ் சினிமா வந்து 30 வருஷம் அவராலே வாழ்ந்தது. என்ன, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது வேற யாரையாவது விட்டனா இல்லை, இந்த மேடையில் இவங்கெல்லாம் இருக்கும்போது நானும் இருந்தது எனக்கு பெருமையாக இருக்குது. இன்னொன்று, இதில் நக்கீரன்னா ஒரு சின்ன கேரக்டர் தான். நக்கீரன்ற கேரக்டர் பெருசு, ஆனால் இதில் நான் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். ஏனென்றால் பாலகிருஷ்ணன் சார் மட்டும் கிடையாது, நக்கீரன் வந்து கடவுளை பார்த்து கேள்வி கேட்டான். ஏன்னா திருக்குறள் வந்து ஒரு அறமான நூல். இப்போ தொல்காப்பியம் இருக்குன்னு வைங்க, தொல்காப்பியத்தினுடைய முதல் இது இன்பம், அதுக்கு பிறகு தான் அறம், அதுக்கு பிறகு அந்த திருக்குறள் தான் அறத்தை முதல்ல வைக்கிறான். அப்போ அவன் ஆத்திச்சூடி அரைஞ்சையை விரும்புகிறான். ஆத்திச்சூடி என்பது என்ன, சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நற்பண்புகளை சொல்வது ஆத்திச்சூடி. அதனுடைய முதலே அறம் செய்ய விரும்புகிறா கேள்வி. அப்போ அதற்கான நூல் இது. இப்போ என்ன இருக்காங்க, திருமணம் இருக்காங்க, அவர் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கணுங்க. அரசியல் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இவர் வச்சு சீல் ஷூட் பண்ணுறாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் சீனியர் பத்திரிகையாகவே தெரியும். சீல் ஷூட் பண்ணோன்னே இப்போ நம்ம என்ன நினைப்போம், விஜயகாந்த் மாதிரி இன்னொரு ஹீரோ வந்துட்டாரு, என்ன முரளிக்கு அண்ணன் மாதிரி ஒரு ஹீரோ வந்துட்டாரு, ஒரு ஒரு மண் சார்ந்த ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு தான் நம்ம நினைப்போம். அவர் அரசியலே இப்போ பயங்கர பிஸியாக இருக்காரு. சீல் ஷூட் நடக்குதுன்னாங்க. சரி, அந்த சில்னஸ் அதை பார்த்தேன் நான். சரி, இன்னொரு ஹீரோ வரப்போறாருன்னா அவருடைய அரசியல் அந்த இடைவிடாத பணியில் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த ஹீரோ நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டாருன்றது தான் நம்மளுக்கு இது. பட் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியான இசை வெளியீட்டு விழாக்கும் அண்ணா வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. யாராவது விட்டுருந்தானா மன்னிச்சுக்கணும். கொட்டாச்சி மிகச்சிறந்த ஒரு கலைஞர். இதில் திருவள்ளுவர் நடிச்சிருக்காரு, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. யாராவது அதே மாதிரி இதுக்கு ஃபண்டு பண்ணவங்க, இந்த மாதிரி படங்களுக்கு உதவி பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் அறம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த வாழ்வாங்கன்றது என்ன தெரியுமா, நீங்கள் அறம் உள்ளவர்களுக்கு சிறந்ததுக்கு உதவி செய்கிறது தான். அப்படி செஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் கடவுள்கிட்ட போய் கடவுள் மாதிரி வாழலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். 2 முக்கிய நபர்களை பற்றி இந்த மேடையில் வந்து நாங்கள் பதிவு செய்யணும்னு நினைக்கிறோம். திரு டிபி ராஜேந்திரன் அவர்கள் முதன்மை கொடையாளராக இருக்கிறாரு இந்த படத்தை பொறுத்தவரையில். அவரை தொடர்ந்து விஐடி வேந்தர் கோ விஸ்வநாதன் அவர்கள், இவங்க 2 பேருக்குமே வந்து இந்த படக்குழு சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் வந்து நாங்கள் சொல்லிக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறோம். அவர்களால் இன்றைக்கு இங்கே வர முடியல, இருந்தாலும் எங்களுடைய நன்றிகளை வந்து அவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அவரை தொடர்ந்து வள்ளுவனின் வாசுகிக்கு உயிர் உடல் கொடுத்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய கதாநாயகி தனலட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம்.